அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أما اليتيم فلا تقهر. وقال النبي صلى الله عليه وسلم أنا وكافل اليتيم كهاتين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாக்குக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பத்திலே இருக்கிற மாஃபிரத் பாவ மன்னிப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பாவங்களை எல்லாம் மன்னித்து ரப்புல் ஆலமீன் மறைத்து மன்னித்து அவனிடத்தில் இருக்கிற உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் நமக்கு தந்திடுவானாக. லைலத்துல் கத்ரினுடைய இரவை நம் அனைவருக்கும் கிடைக்க செய்திடுவானாக. அவனுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்திடுவானாக என்று துஆ செய்தவனாக, அனாதைகளை, யத்தீம்களை ஆதரிப்போம் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சமூகத்தால் கைவிடப்பட்டவர்கள் என்று சொன்னால் கூட அது மிக இல்லை. காரணம், இன்றைக்கு சமீப காலமாக யத்தீமான பிள்ளைகள் அதிகரித்து வருகிறார்கள். பல்வேறு காரணங்கள். நிறைய தலாக்குகள். குழந்தை பிறந்ததற்கு பிறகு கணவன் தலாக்கு விட்டு புறப்பட்டு விடுகிறான். அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற வேலையை அந்த தாய்மார்கள் செய்கிற போது பல்வேறு வகையான கஷ்டங்கள். ஒரு சில தினங்களுக்கு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தர்காவிலே பால்குடி குழந்தை, அதோடு ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார். இரவு கதவை பூட்ட வேண்டும், ஆனால் அழுது கொண்டே இருக்கிறார். என்னம்மா என்று ஒரு இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள் கேட்கிற போது அவள் சொன்ன வார்த்தை, தஞ்சை பகுதியை சார்ந்தவள், என் கணவர் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார், இந்தியாவிற்கு வந்தார், ஒரு சில தினங்கள் தான், இந்த குழந்தை எனக்கே பிறக்கவில்லை என்று சொல்லி என்னை தலாக்கு விட்டு சென்று விட்டார். எனக்கு இயற்கையில் தாய் இல்லை, தகப்பன் இன்னொரு திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொந்தங்களின் வீட்டுக்கும் செல்ல முடியாது, தகப்பனின் வீட்டுக்கும் செல்ல முடியாது. என் உறவுக்காரர்களும் இந்த நிலையில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க்கமும், நான் ஒரு ஆலிமாவான பெண், மார்க்கமும் தற்கொலை செய்து கொள்ள அனுமதிக்கவில்லை. நான் என்ன செய்ய? இந்த 8 மாத குழந்தையை வைத்து நான் எப்படி வளர்ப்பேன்? இந்த அவலங்களுக்கு தீர்வு என்ன? அவளும் நம் சகோதரி தானே. நிறைய இது போன்று, உதாரணத்திற்கு 1-2 வரலாறுகள். அன்பிற்குரியவர்களே, சமீப காலமாய் தலாக்குகள் அதிகரித்து வருகிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி தலாக் விடப்பட்டு 2 குழந்தைகள், பெண் பிள்ளை 1, ஆண் பிள்ளை 1. பொம்பளை பிள்ளை 13-14 வயது. ஆண் பிள்ளைக்கு வயது மீறி போனால் ஒரு 7-8 வயது இருக்கலாம், அல்லது 10 வயதுக்குள் இருக்கலாம். கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையால் மனைவியை தலாக் விட்டு விட்டான். தலாக் விட்டு வேறு திருமணத்தை முடித்துக் கொண்டான்.
இந்த பெண்மணி வெளிநாட்டிலே வேலை செய்து தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் நிறைய பேர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார். இந்த 13-14 வயது பொம்பளை பிள்ளை தானும் சமைத்து தன்னுடைய சகோதரனுக்கு உணவை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும். காலத்தின் சூழல், குவைத்திலே வேலை செய்த அந்த பெண்மணியினுடைய வேலை வாய்ப்பு போகிறது. அந்த பெண்ணுக்கு வேலை இல்லை. வேலை இருந்தால் தான் இங்கு படம் அனுப்ப முடியும். வேலை இல்லை, படம் அனுப்ப முடியவில்லை. இந்த பெண்மணி ஒரு நிஸ்வானிலே ஓதிக்கொண்டிருக்கிறாள். தன்னுடைய தம்பியை அனுப்பிச்சு நிஸ்வானில் ஓதுவா. பணம் அனுப்பாதனால சாப்பிட வழி இல்லை, யார்ட்டையும் கேட்கவும் மனதில்லை. நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். நிஸ்வான்ல போய் ஓதி மயக்கம் போட்டு விழுகிறார். என்னவென்று கேட்கிற போதுதான் தெரிகிறது, அம்மா எங்கோ இருக்கிறார், அங்கு வேலை இல்லை, உண்ண உணவில்லை, யத்தீமாக பராமரிப்பற்று ஒரு மஹல்லாவில் வாழ்கிறார்கள். ஆனால் மஹல்லாவுக்கும் தெரியாது, ஜமாத்துக்கும் தெரியாது. இப்படி நம் சமூகத்தில் நிறைய அனாதைகள். என்ன செய்ய போகிறோம்? உயர்ந்த சமூகம், உயர்ந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் நாம், எல்லாம் இருக்கிறது. நம் உறவுகளில் நிறைய யத்தீம்கள் இருக்கிறார்கள். கொரோனாவுக்கு பின்னால் நிறைய இளவல்கள் இறந்து போனார்கள். நம் உறவுகளிலேயே நிறைய யத்தீமான பிள்ளைகள். முதல்ல யத்தீம் சொன்னாலே தகப்பன் இல்லாதவருக்கு பேர் யத்தீம், தாய் இல்லாதவங்களுக்கு பேர் லத்தீம். யத்தீம் யத்தீம் என்று சொன்னால் தகப்பன் இல்லாதவர்கள். தகப்பன் இல்லை என்றாலும் அந்த குறையை தீர்க்க முடியாது, தாய் இல்லை என்றாலும் அந்த குறையை தீர்க்க முடியாது, இல்லையா? இந்த கொரோனாவிலே நிறைய குடும்பங்களில் நிறைய யத்தீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகள். நிறைய பெண்மணிகள் திருப்பூரிலே சந்தித்த நேரத்தில் நிறைய பெண்மணிகள் வேலைக்கு செல்கிறார்கள். எதுக்குன்னு சொன்னா, தான் பிள்ளைகளை யாரிடத்திலும் கையேந்தாமல் பாதுகாப்பதற்காக. இந்த பெண்கள் கஷ்டப்படுகிறார்களே, உறவுக்காரர்கள் என்ன செய்தோம்? நம்ம ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையை விசாலப்படுத்திக் கொண்ட நாம், அந்த யத்தீம் பிள்ளைகள் நம் உறவுகள் தானே. நம்ம அண்ணன் பிள்ளை, நம்ம தம்பி பிள்ளை, சச்சா பிள்ளை, பெரியத்தா பிள்ளை, இவர்களுக்கு என்ன செய்தோம்? யோசிக்க வேண்டும். அவர்களுக்கு கல்வி, அவர்களுக்கு ஒழுக்கம் கொடுத்து விட்டால் பெருமானார் சொன்னார்கள், நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். ரசூலுல்லாஹ் கூட சொர்க்கத்தில் இருக்கிறது சாதாரண விஷயமா? ரசூல் யார், நாம் யார்? ரசூலோடு சொர்க்கத்தில் இருப்பதாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நிறைய தகப்பனார் இறந்து போகிறார். தாயாருக்கு வேறொரு திருமணம் நடக்கிறது. சின்ன பிள்ளைய, தகப்பன் இறந்து போயிட்டாரு கொரோனாவில். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எதுக்காக வேண்டி இந்த சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கணும்னு சொல்லி 2-3 பிள்ளைங்க இன்னொருத்தருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது. வந்த கணவன் மாற்றான் பிள்ளையை என்னால் வளர்க்க முடியாது என்று அனுப்பி விடுகிறார். அனுப்ப முடியாது, நான் எனக்கு பிறக்கல, உன்னை பாதுகாக்க முடியாது. எங்க மதரசாவில் ஒரு பையன் இப்பதான் முடிச்சாரு, அப்படி அனுப்பப்பட்டவன். தகப்பனும் இல்லை, தாய் இருந்தும் இல்லை, நானா நாணி உறவுகள் இல்லை, மாமமார்களோடு பகை. இந்த பிள்ளைகளுக்கான அடைக்கலம் என்ன செய்யறது? இதற்கான தீர்வுகள் என்ன? அப்ப இஸ்லாத்திலே தீர்வே இல்லையா? தீர்வு இல்லாத மார்க்கமா இஸ்லாம்? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி நிறைய கொஸ்டின். அல்லாஹ் அக்பர்.
இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது நபிகள் பெருமானாரினுடைய நிகழ்வுக்குள்ளே வரலாம், சமூகத்திற்குள்ளே நுழையலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரையும் யத்தீமாகத்தான் படைத்தார். அலம் யஜிதிக்க யத்தீமன் பாவா, அல்லாஹ் சொல்லும் போதே அழகாக சொல்லுகிறான். அலம் யஜிதிக்க யத்தீமன் பாவா, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்தேன் என்கிறான் அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் வளர்த்த புள்ள ரசூலுல்லாஹ். யத்தீம்கள் எல்லாம் அல்லாஹுவின் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகிறார்கள். நாம எல்லாம் பெற்றோர் தான். தமிழன் அழகாக பேர் வச்சிருக்கிறான், யாரோ கொடுத்திருக்கிறாங்க, நம்ம வாங்கியிருக்கிறோம். பெற்றோர். பிள்ளைகளை நாம் உருவாக்கவில்லை, அல்லாஹ் கொடுத்ததை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பெற்றோரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் அந்த இடத்திற்கு அவன் வந்து விடுகிறான். வளர்க்கிற பொறுப்பை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். அல்லாஹ் வளர்க்கிற பிள்ளை, இதைத்தான் சொல்லுகிறான் பெருமானாருக்கு. அலம் எதிர்க்க யத்தீமன் பாவா, நீங்கள் யத்தீமாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். அல்லாஹ் வளர்த்த பிள்ளை. அதனாலதான் 63 வருஷங்கள்ல ஒரு பொய் கூட சொன்னதில்லை அந்த பிள்ளை. தாய் வயிற்றிலே இருக்கிற போதே தகப்பன் இறக்கிறார் அப்துல்லா. காரணம் என்ன தெரியுமா? சிறு வயதிலேயே தாயும் இறக்கிறார்கள். 4 வயசுல தாயும் பார்த்தாராங்க. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து வந்தால் பெற்றோரின் கடமையை சரியாக நிறைவேற்றவில்லை என்ற பெயர் நபிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. யாருமே தாய் தகப்பனுடைய கடமையை நான் 100% சரியாக நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிற ஒருவரும் உலகத்தில் இல்லை. அந்த பெயர் ரசூலுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சிறு வயதிலேயே கண்மணி நாயகத்தினுடைய பெற்றோர்களை அவன் எடுத்துக்கொண்டான். வளர்க்கிற பொறுப்பை அப்துல் முத்தலிப் பொறுப்பேற்கிறார். அல்லாஹ் அக்பர். 8 ஆண்டுகள் வரை அப்துல் முத்தலிப். அதற்கு பிறகு அபூ தாலிப் பொறுப்பேற்கிறார். அந்த யத்தீமை பொறுப்பேற்றதால் அபூ தாலிப் சொன்னாரு, என்னுடைய பொருளாதாரம் அதிகரித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு, வந்ததற்கு பிறகு உள்ள நிலை வேறு. அல்லாஹ் அக்பர். யத்தீம்களை பொறுப்பேற்றுக் கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களின் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இதுதான் நாயகத்தினுடைய வரலாறு சொல்லுகிற பாடம். அபூ தாலிப் 12 வயசுல ரசூலுல்லாஹ்வை பின்னாடி தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஒட்டகத்தில் புறப்படுவார். அந்த ஒட்டகம் ஒரு இன்ச்சு கூட நகராது. என்னென்னவோ செய்கிறார், அடிக்கிறார், குத்துகிறார், என்னென்னவோ செய்கிறார். கடைசியில் பெருமானாரை தூக்கி முன்னாடி வச்சு அபூ தாலிப் பின்னால் உட்காருகிறார். ஒட்டகம் வேகமாக செல்கிறது. ஒட்டகத்திற்கு கூட தெரிந்திருந்தது நாயகம் யார் என்று. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த யத்தீம்களை பராமரிக்கிற வேலையை சரியாக செய்பவர்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி தகப்பன் இல்லாமல் வளர்ந்த குழந்தை. ரொம்ப சின்னதிலேயே தகப்பனார் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் தெரியுமா? 7 வயதுல ஹாஃபிதுல் குர்ஆன் இமாம் ஷாஃபி. 11 வயதுல ஹரம் ஷரீஃபிலே தொழுகை நடத்துகிறார்கள். 13 வயதிலே மதீனாவிலே மாபெரும் மேதை இமாம் ஷாஃபி. 13 வயசுல எல்லா கல்விகளையும் பெற்றுக்கொண்ட மாமேதை. அல்லாஹ் அக்பர். தாயார் அனுப்பும் போது கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்புறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுக்கு. மதீனாவுக்கு போகும்போதே காசு தீர்ந்து போச்சு. மாலிக் ரஹ்மத்துல்லாவினுடைய பாட அறை, எல்லோரும் உட்கார்ந்து எழுதுவார்களாம். பென்சில் பேனா எல்லாம் வச்சு எழுதும்போது இமாம் ஷாஃபிட்ட ஒண்ணுமே இல்லை, தகப்பன் இல்லை, காசு கொடுக்க ஆள் இல்லை. எச்சியை தொட்டு எழுதுவார்களாம். எச்சியை தொட்டு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா கேட்குறாங்க, எச்சியை தொட்டி எழுதுறிய? நான் இத்தனை நாள் ஹதீஸ் நடத்துறேனே, இப்படி எச்சியை தொட்டி எழுதுனா எப்படி நிற்கும்? ஆரம்பத்திலிருந்து பல நாள் ஹதீஸை ஒன்று விடாமல் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், ஒரு வரி கூட மாறாமல். இதை கண்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா தான் வளர்க்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். இமாம் ஷாஃபியை வளர்க்கிற பொறுப்பை இமாம் மாலிக் எடுத்துக்கொண்டார்கள். வளர்த்தி, உருவாக்கி, ஆளாக்கி, கல்வி கொடுத்து கல்விமானாக மாறி திரும்ப மீண்டும் மக்காவுக்கு அனுப்புகிற போது, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரும்போது 10,000 திர்கத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடு, உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. 10,000 திர்கம். இன்னைக்கு ஒரு திர்கம்ங்கிறது 200 ரூபாய். 10,000 பெருக்கள் 200, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சா. 2 20
20 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சா நேரா எப்படி இருக்கும் சந்தோஷம். நம்ம வீட்டிலாம் கொண்டு வந்து பையன் படிக்க போயிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்தாக்கா உடனே பக்கத்தில் ஒரு லேண்டை வாங்கி போடு இல்லையா, அல்லது அங்கே டெபாசிட் பண்ணு இங்கே டெபாசிட் பண்ணு, 1000 டெபாசிட்கள் வந்து விடும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த 10,000 அம்மா கையில் கொண்டு போய் கொடுத்த அம்மா உஸ்தாது கொடுத்தாங்க. இந்த தாய் சொன்னார்கள், இதற்கு நான் உன்னை அனுப்பவில்லை மகனே, வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் இது எல்லாம் தர்மம் செய்துவிட்டு என் மகன் ஏழை இத்ரீஸாக உள்ளே வா, ஏழை முகமது பின் இத்ரீஸாக உள்ளே வா, உன் கல்வியை கொண்டு சமூகம் பயன்பெற வேண்டும், அத்தனை கஷ்டத்தையும் நான் தாங்கணும், சமூகத்திற்கு நீ பயனளிக்க வேண்டும். அந்த சிஸ்டம்ல இன்னைக்கு போயிடுச்சு. படிக்கிறதுக்கு முன்னாடியே பிறக்கும் போதே நியத் பண்ணிடுறோம். நம்ம பிறக்கும் போதே வயிற்றுல இருக்கும் போதே கார்மெண்ட்ல சேர்க்கணும், ஊட்டி கார்மெண்ட்ல சேர்த்தரணும், அங்கே சேர்த்தரணும், இங்கே சேர்த்தரணும். அவன் ஒன்றாவது கூட படிச்சிருக்க மாட்டான். அவனை வந்து லா காலேஜில் படிக்க வச்சிடணும், இந்த காலேஜில் படிக்க வச்சு மாதம் வந்து அவனுக்கு 80,000 ரூபாய் சம்பளம், அதுக்கப்புறம் நான் 4 மாதத்தில் 1.25 லட்சம் ரூபாய் ஆகிடும், 3 வருஷத்தில். இப்பயே எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திட்டம் போடுகிற சமூகமாக மாறி போயிருக்கிறது. இங்கே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த கஷ்டத்திலும் அந்த யத்தீமான பிள்ளையை வளர்த்த விதம் அலாதியானது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், நம்ம 4 இமாம்கள்ல பேசுறோமா இல்லையா, 4வது இமாம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அவங்களும் யத்தீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் முழுக்க பேச வைத்திருக்கிறானே அஹ்மத். அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்க்கிறதுக்காக திமஷ்கில் இருந்து பயணம் பண்ணி வருகிறார். இப்னுல் முஹல்லத், பெரிய கிதாப் இப்னுல் முஹல்லத், 7 வருஷம் அவர்கிட்ட ஓதுறதுக்காக 7 வருஷம் பயணம் பண்ணாராம். அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல்னா என்ன நம்ம புரியணுமா இல்லையா? அஹ்மத் இப்னு ஹம்பலிடத்திலே படிக்க 7 ஆண்டுகள் பயணம் பண்ணி பகதாதுக்கு வருகிறார். அஹ்மத் இப்னு ஹம்பல் வீட்டு சிறையில் இருக்கிறார். படிக்க முடியாது, எப்படி இருக்கும், இடி விழுந்த மாதிரி இருக்கு. இப்னுல் முஹல்லத் படிக்கலாம்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் அவர்கிட்ட, ஆனா வீட்டு சிறையில் இருக்கிறார், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அல்லாஹ் அக்பர். இப்னுல் முஹல்லத் தந்திரம் செய்தார். உலகத்தில் தடுக்க முடியாத ஆள் யார் தெரியுமா? பிச்சைக்காரன். வீட்டு சிறையில் இருந்தாலும் போய் பிச்சை கேட்கலாம் இல்லையா? கொரோனாவில் பிச்சைக்காரனை தடுக்க முடிஞ்சா? எங்கேயாவது கொண்டு போய் வச்சு நீங்கள் இதுக்குள்ளதான் இருக்கணும், கொரோனா பரவிடும் சொல்ல முடியுமா? உலகத்தில் எவனாலும் தடுக்க முடியாது. தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு பிச்சைக்கார வேஷம் போட்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வீட்டின் கதவை தட்டி அவர்கள் வெளியே வருகிற போது, நான் பிச்சை எடுக்க வரவில்லை, கல்வி பிச்சைக்காக வந்திருக்கிறேன், தினமும் வருகிறேன், ஓரிரு ஹதீசுகளை சொல்லுங்கள் அல்லது எழுதி தட்டி போடுங்கள், நான் மனனம் செய்து கொள்கிறேன். அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய ஆள், ஆனால் அவர்கள் யத்தீம், உயர் குலத்தை சார்ந்தவர்கள், உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த தாயார் மன்னர்கள் பொறுப்பேற்க தயாராக இருக்கிறார்கள். ஜகாத்தினுடைய பணத்தை அந்த அம்மாவுக்கு அனுப்பும் போது, என் பிள்ளைய ஜகாத்தை கொண்டு நான் வளர்க்க விருப்பப்படவில்லை, இது அழுக்கு பணம், இதை கொண்டு என் பிள்ளை உருவானால் சமூகத்திற்கு பயனளிக்க முடியாது என்று அந்த தாய் ஈட்டு வேலை செய்து அதில் கிடைக்கிற பொருளாதாரத்தை கொண்டு அஹ்மத் இப்னு ஹம்பல் உருவாக்கப்படுகிறார்கள். இப்ப சமூகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் ஒவ்வொரு தாயும் படுகிறார். ஆனா இந்த சமூகம் அந்த தாயை குறித்து யோசிப்பதே இல்லை இல்லையா? அல்லாஹ் அக்பர். புகாரி இமாம், புகாரி இமாம் என்று பேசுகிறோமே, இமாம் புகாரி யார்? யத்தீம். 3 வயசுல 2.5 வயசு 3 வயசுல தகப்பனாரை இழக்கிறார்கள் தாயார். அதுல கண்ணு வேற தெரியாது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி கண் தெரியாது. அந்த தாய் பட்ட கஷ்டம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் நோன்பு வைப்பாளாம், அழுவாள், தொழுவாள், அழுவாள். என் பிள்ளையை சூரியனை போன்றாக்கிவிடு. அந்த தாயார் துவா கேட்கிறது. சூரிய வெளிச்சத்தை உலகத்தில் யாராவது தடுக்க முடியுமா? என் பிள்ளையினுடைய வெளிச்சம் சூரியனை போன்றிருக்க வேண்டும். உலகத்திலே எங்கெல்லாம் வெளிச்சம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் என் பிள்ளையின் கல்வி செல்ல வேண்டும்.
எல்லோருடைய கல்வி தாகத்தையும் தீர்க்கும் பிள்ளையார். என் பிள்ளையை ஆக்கிவிடு. அல்லாஹ் அக்பர். அந்த தாய் யதீமான பிள்ளையை வளர்த்த விதம் அலாதியானது. அந்த தாய் வளர்த்தார்கள். அப்ப அல்லாஹ் பொறுப்பேற்றான். நான் சொல்ல வந்ததுக்கு காரணம், அல்லாஹ் பொறுப்பேற்றான், உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறான். குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய வரலாறுகள், யதீமை குறித்த வரலாறுகள் உண்டு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு 15வது ஜுஸுவினுடைய கடைசி 16இன் துவக்கம். மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதில் அன்தாக்கியா பகுதி, உலகத்திலேயே ஆக கஞ்சர்கள் நிறைந்திருக்கிற பகுதி அன்தாக்கியா. ஜேப்புல காசையை வச்சுட்டு வர மாட்டாங்களா? வச்சுட்டு வந்தா இறக்கப்பட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு காசையை வச்சுட்டு வருவாங்க. அதை இமாம் ரூமி சொல்லும் போது, சில பேர் ஜோப்பிலே பணம் வைக்க மாட்டார்கள், இது உலகத்தினுடைய நடைமுறை. சட்டையே போடாமல் வருபவர்கள் தான் அன்தாக்கியா வாசிகள். சட்டை இருந்தா தானே ஜோப்புக்கு, சட்டையே போட மாட்டானா? இப்படி கஞ்சர்களை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் தான் அன்தாக்கியா வாசிகள் அப்படின்னு எழுதுவாங்க இமாம் ரூமி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கடும் கஷ்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டு 1 நாள் 2 நாள் ஆச்சு. இந்த ஊருக்குள்ள போய் அங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் என்னன்னா, நாங்க விருந்தாளிகள்னு சொல்லணும், அந்த ஊருக்காரர்கள் விருந்து கொடுக்கணும். அன்தாக்கியாவோட போய் நாங்க விருந்துக்கு வந்திருக்கிறோம், நாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், உங்க ஊருக்கு வந்திருக்கிறோம், சாப்பாடு கொடுக்கணும். இந்த ஊர்ல நம்மள சாப்பாடு கொடுக்குற பழக்கமே இல்லைன்ட்டான் அன்தாக்கியா வாசி. நபி 2 பேர் ஆக உயர்ந்தவர்கள். முடியாது. ஒரு செவரு கீழே விழுக போகிறது, அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சே கோபம், சாக போறோம். இந்த நேரத்தில் கொத்தனார் வேலையா? சாக போறோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சும்மாவும் இல்லை, அதை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்துட்டு வாங்க, பூசணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா. வேலை செய்யறது கூட பிரச்சனை இல்லை, இந்த தூண்டுனா வர்ற கஷ்டம் இருக்கா இல்லையா, அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால இந்த வேலைலாம் வேணாம், சாப்பாடு கொடுக்காத ஆளுக்கு நாங்கள் வேலை செய்யணுமா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போதுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா ஃபிராக் பைனி வ பைனிக், நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. புரிஞ்சல? என்ன காரணம் நான் சரி செய்தேன் என்று சொல்வதற்கு சொன்னார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த சுவற்றுக்கு கீழே ஒரு யதீமின் பொருள் இருக்கிறது. தகப்பனார் வஃபாத்தாகும் போது இந்த பொருள் பின்னாடி பிள்ளைய பெருசான ஒன்று அதை பயன்படுத்திக்கட்டும்னு உள்ள வச்சிருக்கிறாரு. இந்த சுவர் விழுந்துச்சுன்னா அதை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, அதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா, யதீமை பாதுகாக்கிற பொறுப்பை, யதீமின் பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பை நபிமார்களுக்கு வழங்கினார், வலிமார்களுக்கு வழங்கினார். இல்லையா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உள்ளே யதீமின் பொருள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் பராமரிக்கிறான், அவனுடைய ஹுகூமத் அலாதிகார். அல்லாஹ் ரப்பல் தஃசீலுல் குல்க், குணங்களிலேயே சிறந்த குணம் எது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது இமாம் ஷாஃபி சொன்னார்கள், யதீம்களை ஏற்று வளர்க்கிற குணம். எந்த வீட்டில் யதீம் வளர்க்கப்படுகிறாரோ அந்த மனுஷன் சமூகத்தில் உயர்ந்தவர். நல்ல உள்ளமும் நல்ல குணமும் இல்லைன்னா அந்த பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. இன்னைக்கு தான் பிள்ளையவே வீட்டில் வச்சுக்கிறதுக்கு மனசு இல்லாத காலம். கல்யாணம் பண்ணியாச்சு, எப்படியாவது அனுப்பிச்சு விட்டாதான், இல்லாட்டி சிக்கல் ஆயிடுது, ஒரே சண்டை சச்சரவுமா இருக்கு. அதான் தாம் பெற்ற பிள்ளையவே எப்படா வெளியே அனுப்புறதுன்னு இருக்கிற காலத்துல யதீமை வளர்க்கிற பொறுப்பு தஹ்சீனுல் குல்க், குணங்களில் ஆக அழகு குணம் யதீம்களை வீட்டில் வளர்க்கிற குணம் என்றார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பராமரித்தார்கள் தெரியுமா? யதீமோடு எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சச்சா மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த சகோதரன் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா. முஅத்தா போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். முஅத்தா போர் கடுமையான போர் ரோமிலே நடக்கிறது. இன்னைக்கு இருக்க பலஸ்தீன் பகுதி இருக்கா இல்லையா, அங்கேதான் நடக்கிறது முஅத்தா போர்.
3000 பேர்கள் செல்லுகிறார்கள். 30,000 பேர்கள் 3 லட்சம் பேர்களை எதிர்க்கிறார்கள். 30,000 பேர் 3 லட்சம் பேர் எதிர்க்கிறாங்க. முடியல. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் முதல் நாள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 2வது நாள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 3வது நாள் கொடி காலித் இப்னு வலீதின் கையிலே கிடைக்கிறது. அதற்கிடையிலே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா 30,000 பேர்த்திலிருந்து 3,000 பேர்களை தனியாக ஒதுக்கினார்கள். குதிரை வீரர்கள் 8 திசையிலும். அந்த 3,000 பேர்த்த 100 பேரா பிரிச்சுட்டாங்க. 30 100 பிரிச்சு சொன்னாங்களாம், குதிரை கிளம்பக்கூடாது, குதிரையை இழுத்து காலில் இருந்து குதிரை புழுதிகளை கிளப்ப வேண்டும், புழுதிகளை கிளப்ப வேண்டும். காலித் இப்னு வலீத் மாதிரி போர் செய்தவர்கள் யாரும் இல்லை. 8 திக்கில் இருந்தும் புழுதிகள், தக்பீரின் முழக்கம். ரோமிகள் பார்த்தார்கள், ரோமிகளை வெல்ல முடியாது என்றிருந்த காலத்தில் இந்த புழுதிகளை கிளப்புவதை பார்த்து வான்முட்ட கூட்டங்களை கிளப்பிக் கொண்டு, பல லட்சம் பேர்களை கிளப்பிக் கொண்டு இந்த அரபுகள் போருக்கு வருகிறார்கள் என்று போர் நிறுத்தம் ஏற்பட்டது. தோல்வியை ஏற்றார்கள், தோற்று போனார்கள். மாத்தா போரிலே ரோமிகள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அதற்கு காரணம் காலித் இப்னு வலீத். நீண்ட தூரம் போய் தன் தம்பி இறந்து போகிறார், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே போட்டு வளர்ப்பார்கள், யானை போட்டு நடப்பார்கள். வீட்டுக்குள்ள போய் அந்த பிள்ளைகள் ரசூலினுடைய முதுகிலே ஏறி விளையாடுவார்கள். தன்னுடைய தம்பி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இன்றைக்கு இல்லை, ஷஹீதாகிறார். அந்த பிள்ளைகளை எப்படி சந்திப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு சென்று அந்த பிள்ளைகளை கட்டி அணைத்து தலையை தடவி தடவி நெற்றியை முத்தி அழுதார்கள். பெருமானார் அப்பொழுதுதான் சொல்லுவார்கள், யதீமான பிள்ளைகளினுடைய இரக்கத்தோடு தலையிலே கை வைத்தால் எத்தனை ஹோமங்கள் இருக்கிறதோ அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு ரோமங்கள்! யத்தீமான பிள்ளைய அன்போடு தலையிலே கை வைத்து பாசத்தோடு பார்த்து தடவினாலே பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் அவர்களின் பவன். ஆனா நாம் அவங்களுடைய அந்த மகத்துவத்தையே உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சாதாரணமா சொல்றாரு, அங்க அப்பா செத்துட்டான், பிள்ளைய அனாதையா நிக்குது என்று சொல்றவர் யாருன்னா இறந்தவருடைய சகோதரர் சொல்ற. அப்ப செத்து நான் புள்ள அனாதை அன்னைக்கு ஓ புள்ளாதே. அல்லாஹு அக்பர். நம்ம சமூகம் இரக்கத்தோடும் கவலையோடும் பார்க்காத குழந்தைகள் உருவாகி வருகிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டார்கள் உஹது போர்க்களத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 தடவை ஜனாசா தொழுகை யாருக்குமே தொழுகை வச்சதில்லை. இங்கெல்லாம் ஜனாசா ஆயிடுச்சுன்னா எத்தனை தடவை தொழுகை வைப்போம்? நம்ம ஒரு தடவை ஜனாசா தொழுக. வெளியூரில் மௌத்தாய் வந்தாருன்னா அங்கே ஒரு தொழுகை வைப்பாங்க, இங்கே ஒரு தொழுகை வைப்பாங்க, 2 தடவை, அவ்வளோதான் ஜனாசா தொழுகை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 முறை தொழுகை வைப்பாங்க. நிம்மதி ஏற்படாது, திரும்ப போய் தொழுகை வைப்பாங்க, மனசு கேட்காது, திரும்ப போய் தொழுகை வைப்பாங்க, மனசு கேட்காது. 40 முறை ஜனாசா தொழுகை. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அடக்கிட்டு வந்தா பொம்பளை புள்ள, சின்ன புள்ள, 3 வயசு பிள்ளை, ஹம்ஸா ரலியல்லாஹுடைய குழந்தை. அரபுலகம் ஒரு வித்தியாசமான உலகம். பெண்களை குழி தோண்டி புதைப்பதற்கு போட்டி போட்ட உலகம். பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே புதைச்சிருவாங்க, பெற்றோர்களை புதைப்பார்கள். திரியத்துல் கலபி ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் 40 பிள்ளைகளை புதைத்திருக்கிறார்கள். குளிதோண்டி புதைத்த சமூகத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகிறார்கள். அந்த பிள்ளை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் சஹாபாக்களை கூட்டி கேட்கிறாங்க, இந்த பிள்ளையை யார் வளர்ப்பது? என்ன போட்டி? யத்தீமை வளர்க்க போட்டி. இன்றைக்கு யத்தீம்களுக்கு நம் சமூகத்தில் இடமில்லை. யத்தீமை வளர்க்க போட்டி. ஸைத் ரலியல்லாஹு தஆலா நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. பெருமானார் என்ன காரணம்னாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹுவும் நானும் ஒரு தாயிடத்தில் பால் குடித்தோம். அப்ப ஹம்ஸா என் சகோதரர், சகோதரரின் மகள், என் மகள், நான் தான் வளர்ப்பேன்.
அலி ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சாங்க. நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. என்ன காரணம்? ஹம்சா சிச்சா மக என் சகோதரி, நான் தான் வளர்ப்பேன். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா எந்திரிக்கிறாங்க. அந்த பிள்ளையை நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. என்ன காரணம்? அவங்க சித்தியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. சித்தி தான் தாயின் ஸ்தானம், காலா தான் தாயின் ஸ்தானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் வளர்க்கட்டும் என்றார்கள். இயற்கையிலே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சித்தியோட தான் பிள்ளை ஒட்டும் இல்லையா? சித்திக்கு கொடுக்கிற மரியாதை வேற யாருக்கும் கிடைக்காது. பெருமானார் அன்றே ஜாஃபர் ரலியல்லாஹு வளர்க்கட்டும் என்று ஒப்படைக்கிறார்கள். அந்த பிள்ளையை ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மகளை ஜாஃபர் தன்னுடைய மகளை விட உயர்வாக வளர்த்தார். தன்னுடைய மகளை விட. அதனாலதான் ஹம்ஸா ரலியல்லாஹுவினுடைய மகளை மனம் முடிப்பதற்கு பல பேர்கள் போட்டி போட்டார்களாம். அல்லாஹு அக்பர். இப்படியெல்லாம் பெருமானார் உருவாக்கி கொடுத்தார்கள். அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எழுதுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சென்று கொண்டிருப்பார்கள். ஒரு ஊரின் வழியாக கபரஸ்தான் வழியாக செல்கிற போது கடும் வேதனை கொடுக்கப்படுகிறது. அடுத்த வருடம் அந்த வழியாக செல்கிற போது அந்த கபரிலே வேதனை இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரப்பே இந்த பகுதியில் போகும்போது இந்த கபரில் வேதனை கொடுக்கப்பட்டுச்சு, இப்ப நான் போறேன் வேதனை இல்லை ரப்பே, அதற்கு என்ன காரணம்? அடங்கினவருடைய மகன் ஒரு யத்தீமை பராமரிக்கிறார். அந்த யத்தீமை தன் பிள்ளையாக எடுத்ததால் தகப்பனின் கபரில் வேதனை இல்லை. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு பக்ரா சூரா ஓதிக்கிட்டே இருக்குமா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சூறாவுக்கு, இவ்வளவு பெரிய சூறாவுக்கு மாடுன்னு பேர் வச்சிருக்கான். மாடுன்னு ஏன் மச்சான் தெரியுமா? தகப்பனார் அந்த மாட்டை தான் பிள்ளைக்கு விட்டுட்டு போனாரு. ரவே என் பிள்ளையை விட்டுட்டு போறேன், ஒழுக்கமுள்ள மனைவி, சாலிகான பிள்ளை, என் பிள்ளைக்கு சொத்தாய் இந்த மாட்டை விட்டு செல்கிறேன், என் பிள்ளையை கண்ணியப்படுத்த உயர்வாக்கு முதப்பிட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. என்ன ஆச்சு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். அந்த பிள்ளை எவ்வளவு தாய்க்கு கட்டுப்படும் தெரியுமா? தாய் தகப்பனுக்கு. அந்த அம்மா சொல்லுவோம் கஷ்டத்துல, போய் 300 திருகத்துக்கு இந்த மாட்டை வித்துட்டு வாப்பா. மார்க்கெட்டுக்கு போன உடனே மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து மாடு நல்லா இருக்கு 600 திருகத்துக்கு எடுத்துக்கிறேன். எவ்வளோக்கு? நம்ம இருந்தால் என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ் 600க்கு வித்துட்டு அம்மாட்ட 300 கொடுத்துட்டு இன்னொரு 300 வாட்டையே போட்டுருவான். நம்மால் இல்லையா? பரவாயில்ல 600க்கு எடுத்துக்கிறாங்களே, அம்மா 300க்கு தான் விற்க சொல்லுச்சு. அந்த பிள்ளை சொன்னாரா, எங்கள் அம்மா 300க்கு தான் விற்க சொன்னாங்க, நீங்கள் 600 கேட்குறீங்க, அதனால முடியாது, நாளைக்கு வாங்க, அம்மா விற்க சொன்னால் நான் விற்கிறேன். அப்ப தாயின் மீது வைத்திருந்த பாசம், தகப்பனின் மீது வைத்திருந்த நேசம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய ஏற்பாடு செய்யலாம். ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன செய்யறது? இந்த மாட்டு அறுத்து அந்த நாவை அடிக்கணும், அப்பதான் அந்த பேசும். அதனால இந்த மாடு எவ்வளவுக்கு? மாடு எடை எவ்வளவோ அவ்வளவு தங்கம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றான். வேற வழியில் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாடு அளவுக்கு தங்கம் கொடுத்து வாங்கி கடைசியில இறந்த கொலையாளி பேசுகிறார் என்ற வரலாறை பார்க்கிறோம். அதனால பக்ரா இப்ப யத்தீமுக்கு விட்டுட்டு போனது அல்லாஹ் மாட்டின் எடை என்ன எவ்வளவு இருக்கும்? ஒரு மாடு என்ன 25 கிலோவா இருக்கும்? 150 கிலோ 200 கிலோ தங்கம் கொடுத்து. அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த யத்தீமின் பவரை அல்லாஹ் பக்ராவில் சொல்லி காட்டுகிறார். யத்தீமை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். யத்தீமோடு ஒருவர் நேர்மையாக நடந்தால் தங்கமாய் தாங்குவேன். பக்ரா சொல்லுகிற முழு சூறாவின் சுருக்கம் இதுதான். ஆனா இன்னைக்கு யத்தீம்களுடைய நிலை நம் சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியை கட்ட வேண்டும். மதீனாவுக்கு போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி, அந்த மஸ்ஜிதுன் நபவியினுடைய இடம் 2 யத்தீமுக்கு சொந்தமானது, சஹில் சுஹைல். அந்த பேரு அழகான பேர்.
அந்த இடம் பொருத்தமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடம் இங்கே மஸ்ஜித் கட்டலாம். அந்த 2 யத்தீம்களினுடைய குணம் எப்படின்னா, ரசூலே நீங்க எங்கள்கிட்ட இடம் வாங்கினதே பெரிய விஷயம், இடத்தை எடுத்ததே பெரிய விஷயம், இதை நாங்கள் பள்ளிக்காக உலகம் உள்ளவரை தொழுகிற மக்களின் நன்மை எங்களுக்கு கிடைக்கும், இது இலவசம். ரசூல்லா சொன்னாங்க, யத்தீமின் பொருளை இலவசமாக தொட முடியாது, யத்தீமின் பொருளை இலவசமாக எடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டா, இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அப்படி எடுத்தா இவர் வயிற்றுக்குள்ள போறதெல்லாம் நரகம், நெருப்பு என்கிறான் அல்லாஹ். அதனால ரசூலுல்லாஹ் விலையை விட அதிகமாக கொடுத்து வாங்கி இன்றைக்கு மஸ்ஜிது நபவி நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வரலாறுகளை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் கொஞ்சம் வித்தியாசமான சகாபாக்கள்ல அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, அவங்க வரலாறு முழுக்கவே அல்லாஹ் அவங்களுக்கு தொட்டதுல எல்லாம் பரக்கத். அபூ தஹ்தா ரசூலை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்த சகாபிகளில் அபூ தஹ்தா ஒருத்தர். அபூ தஹ்தா வமன் யுக்ரிமுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாவுக்காக யார் அழகிய கடன் தருவதுன்னு ஒரு வசனம் வரும். அப்ப நேரம் அபூ தஹ்தா ரசூல்லாட்ட போயிருவாங்க. அல்லாவே ஏழை ஆயிட்டானா நாயமே, அல்லாவே கடன் கேட்கிறான்னா? பெருமானார் சொல்லுவார்கள், இல்ல இங்க அல்லாவுக்காக ஏழைகளுக்கு கொடுத்தா நாளை மறுமையில் எடுத்துக்கொள்ளலாம். உடனே அபூ தஹ்தா சொன்னாங்க, எனக்கு 2 தோட்டம், ஒட்டி ஒரு தோட்டம், மஸ்ஜிது நபவிய கொஞ்சம் தூரத்துல ஒரு தோட்டம், 2யுமே உங்களுக்கு கொடுத்துறேன் கடனா, அல்லாவுக்கு கடன் கொடுக்குறேன். அப்படியே மனம், அந்த மனம் கொடுக்கும் மனம் அப்படியே கொடுத்துறேன். பெருமானார் சொன்னாங்க, வேணாம், அப்படி இல்லை, வேண்டாம், 2ல 1 கொடு, நீங்களே எடுங்கள் நாயகமே. பெருமானார் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை கொடுத்துருங்க. அங்கதான் குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கு, மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மனைவி மக்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒரு தோட்டத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு மனைவிட்ட சொல்றாரு, அம்மா இந்த தோட்டத்தை ரசூலுக்கு கொடுத்துட்டேன், அல்லாஹ் கடன் கேட்டான், கொடுத்து விட்டேன், நம்ம அந்த தோட்டத்துக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த மனைவி வந்து சொன்னது என்ன தெரியுமா? ரபி அல்லாஹு திஜாரத்துக்கு, அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் பறக்கச் செய்வானாங்க. இன்னைக்கு நம்ம மனைவி விடுவாள? 2 வீட்டில் ஒரு வீட்டை ஒப்படிப்பாளையம் பள்ளியாச்சலுக்கு கொடுத்துட்டேன் மாமா, நம்ம அந்த வீட்டுக்கு போகலான்னு சொன்னாக்கா இவர் கபரஸ்தானுக்கு தான் போகணும், விஷத்தை வச்சிருவா. புள்ள இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒட்டு போட்டு கொடுக்குறாரா? இவர் கொடுக்க மாட்டார் இல்லையா? ஆனா அந்த சஹாபாக்களின் நிலை, இந்த அபூ தஹ்தா ஒரு ஏழை, ஒரு ஏழை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, நாயகமே பணக்கார சஹாபி, அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பேரிச்ச மரம் ஒரு பழத்தை எடுத்து என் புள்ள வாயில போட்டான், அந்த வாயில இருக்கிற பழத்தை புடுங்குறேன்னு என் புள்ள உதட்ட கிழிச்சிட்டாரு, ரத்த வருது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணக்கார தோழரை கூப்பிட்டு சொன்னாங்க, வாய் பழம் உனக்கு சொந்தம், பழத்தை எடுக்கலாம், வாயை கிழித்திருக்கிறாய், அதனால அந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்களேன் இவருக்கு, உங்களுக்கு சொர்க்கத்துல மரம் தர்றேன், சொர்க்கத்தில் மரம். அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர், அதெல்லாம் முடியாதுன்ட்டார். இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அபூ தஹ்தா, நாயகமே நான் டீல் பேசவா, நான் பேசுவா, அந்த மரத்தை வாங்கி கொடுத்தா எனக்கு சொர்க்கத்துல மரம் கிடைக்குமா? நேராக போய் உட்காந்து பேசினாங்க. அந்த பணக்கார சகாபி, என் தோட்டத்துல இருந்து 10 மரம் தர்றேன், இந்த ஒரு மரம் தர்றீங்களா? முடியாது. உடனே மரம் 100 மரம், ஒரு மரம் கிடைக்குமா? முடியாது. என் தோட்டத்தில் மொத்தம் 1000 மரங்கள் இருக்கிறது, ஒரு மரம் சரி, 1000க்கு சரி, 1000 மரத்தை கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி கொடுத்துட்டு, ரசூலே அந்த ஏழை சகாபிக்கு சந்தோஷம், ரசூலுக்கு சந்தோஷம். பெருமானாரின் முகத்தை பார்க்கிறாரு, ரசூலே என் தோட்டத்தை கொடுத்துட்டேன், அவருக்கு மரத்தை வாங்கி கொடுத்துட்டேன். கிளம்பி போறாரு. பெருமானார் கூப்பிடுறாங்க, உனக்கு சொர்க்கத்துல மரம் தர்றேன்னு சொன்னனே, அந்த மரம் எப்படி இருக்குன்னு கேட்கவே இல்லையே அபூ தஹ்தா, ரசூலே என் மரம் எப்படி இருக்கும்? பெருமானார் சொன்னார்கள், அந்த மரத்தின் நிழலில் வேகமாக செல்லுகிற குதிரையில் நீ செல்லுவாய், 500 ஆண்டுகள் சென்றிருப்பாய், அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்க. அல்லாஹு அக்பர். அந்த அபூ தஹ்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல யத்தீம் ஒரு தோட்டத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு யத்தீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தஹ்தா இந்த புள்ள, யத்தீமான புள்ள என்னமோ தெரியல அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்க.
பெருமானார் அழைத்து எத்தீமை அழைத்து பார்த்து கொண்டே இருக்கிறாயே. இல்ல, எங்க பாப்பா இந்த தோட்டத்தை வாங்கலாம்னு நினைச்சாரு, அதுக்குள்ள மௌத்தாயிட்டாரு. வாங்கி இருந்தால் எங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்திருக்குமே, வாங்காமல் சென்று விட்டாரு. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், அபூதர்தா சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறேன், நாயகமே அதை நான் வாங்கி கொடுத்து விடுகிறேன், அதை நான் கொடுத்து விடுகிறேன். நேர போனாரு, அந்த எத்தீமுக்கு அந்த தோட்டத்தை வாங்கி கொடுத்தார். பெருமானார் சொன்னார்கள், இதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு தோட்டம் தருவான், அதில் எத்தனை மரம் இருக்கும் என்று மலக்குகளால் கூட எண்ண முடியாது. மலக்குகளால் கூட எண்ண முடியாது. இவன் யத்தீம். இந்த யத்தீமை பராமரிக்கிற விஷயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு. மதீனாவில் தன்னை கட்டிக்கிட்டாங்களே அபூ லுபாபா, அந்த அபூ லுபாபா ரலியல்லாஹுக்கும் ஒரு யத்தீமினுடைய தோட்டத்துக்கு வரப்பு சண்டை. அந்த யத்தீம் வம்பா இவர் மேல பழிய போடுறார், இது எனக்குத்தான் சொந்தம் என்று. பெருமானார் விசாரிக்கிறார்கள், உண்மையில் நியாயமானவர் அபூ லுபாபா, அந்த யத்தீம் தான் வரப்பு எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லுபாபா அந்த இடம் உனக்கு சொந்தம்தான் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை அபூ லுபாபா. ஆனால் அந்த யத்தீமின் மனதை உடைக்காதே அபூ லுபாபா, கொடுத்து விடலாமே, அந்த யத்தீமின் மனதை உடைக்க வேண்டாமே. அல்லாஹ் அக்பர். பெருமானார் நடந்து கொண்ட விதம், நாயகத்தினுடைய மனைவிமார்கள் ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா வரலாறுல, ஜைனப் பின்த் ஹுசைமா 8 மாசம் தான் ரசூலுல்லா கூட வாழ்ந்தாங்க. ஆனா 9 யத்தீம் வளர்த்தாங்க. ரசூலுல்லா ஒரு பெருநாள் அன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. பெருமானார், ஏப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, எங்க அத்தா இல்லை, எல்லாம் புத்தாடை அணிந்திருக்கிறார்கள், எனக்கு கொடுக்க ஒருத்தரும் இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒருத்தர் என்னை சேர்த்து கொள்ளவும் இல்லை, என் பிள்ளைகள் யாருமே சேர்த்துக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து சொன்னார்கள், தம்பி உன்னை யத்தீம் என்று யார் சொன்னது? இதோ பாத்திமா உன் சகோதரி, பாத்திமா சகோதரி, இதோ அலி சகோதரியின் கணவர் மச்சான். எல்லாத்தையும் பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஜைனப் பின்த் ஹுசைமாவின் வீட்டில் தான் வளர்ந்தார் அவர். பெருமானார் வஃபாத்தாகிறாங்க. அல்லாஹ் அக்பர். வஃபாத்தாகிற வரைக்கும் ரசூலின் பிள்ளை தான். வஃபாத்திற்கு பிறகு அவரை எடுத்துக்கொள்ள பல சகாபாக்கள் போட்டி போட்டார்கள். வரலாறு சொல்கிறது. இப்ப கடந்த காலம் எப்படியோ போகட்டும், நாம யத்தீம்களை எடுக்க வேண்டும். அது கசாவத்துல் கல், உள்ளத்தினுடைய இறுக்கத்தை குறைத்துவிடும், கஷ்டத்தை ரிஸ்க் அள்ளி கொடுக்கும். அப்ப யத்தீம்களை ஆதரிக்கிற உணர்வு வர வேண்டும், யத்தீம்களை பராமரிக்கிற உணர்வு வர வேண்டும். யத்தீம் கானாக்கள் இருந்தால் அதிலே உதவுகிற மனம் வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. தகர்ருப் இலல்லாஹ், அல்லாஹ்வை ஒருவன் கையில் பிடிக்க வேண்டுமானால் தன் குடும்பத்தில் இருக்கிற யத்தீம்களை ஆதரிப்பவராக ஆக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரு துவாவில் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். கடும் கஷ்டம், கடும் பிரச்சனை, இதுக்கெல்லாம் தீர்வு பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலில் ஹுஸ்ன சஹ்லா இதா ஷிஅத என்ற இந்த துவா. பெரிய துவா இல்ல, ரொம்ப சின்ன வரி, 2 வரி. அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜ்அலில் ஹுஸ்ன சஹ்லா இதா ஷிஅத. எல்லா பிரச்சனைகளையும் இது தீர்த்து விடும் என்றார்கள் பெருமானார். நாம் இந்த துவாவையும் மனனம் செய்கிற நன்மக்களாக ஆகுவோம். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.